நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புவோரா? நீங்கள் உங்கள் பெற்றவங்க, உங்கள் கூட பிறந்தவங்க, இல்லை நீங்கள் பெற்றவங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு மதிப்பான பெர்சனாக வாழ்க்கையில் எந்த காலத்தில் நினச்சாலும் சரி ஒரு மதிப்பான பெர்சனாக நான் மாறணும்னு விரும்புகிறீங்களா? ஆமாம், அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய வீடியோ பார்ப்பாங்க, இதில் நோ டவுட். அப்போ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் பெரிய சொத்தெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மைண்ட் செட்டே போதும். வாழ்க்கையில் ரெண்டு பிரச்சனை தான். இந்த மைண்ட் செட், ஒன்று பாசிட்டிவ் மைண்ட் செட், அனதர் ஒன் நெகட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலும் அதை உடைச்சி, அதான் வர புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் 26, அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்த 28 நாள் நீங்கள் உங்களை பற்றி ஒரு டைரியே எழுதலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வர்ற மாற்றத்தை வந்து டைரி எழுத முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிற மாட்டோம். ஆனால் இது ஒரு ஷார்ட் டைம். உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சிங் வருதுன்னு சொல்லி ஒரு டைரி எழுதலாம். ஓகே, நான் முதலே சொல்லியிருக்கேன், உங்களை இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் அதை நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல. ஆனால் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற காலம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் இந்த 28 டேஸையே நம்ம 1 days is equal to 2 நம்ம பண்ண போகிறோம். அப்போ 56 days ஆயிரும். இது முடியும் போது ஏறத்தாழ 2 மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபாதர் ஆஃப் அஃபர்மேஷனாக இருப்பீங்க. இதுதான் என்னுடைய சேலஞ்ச். சரியா? அப்போ அந்தளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு லைஃப்பில் 2 கலந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்க, அது எப்படி பண்ணணும், என்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, இது ஒரு உங்களுடைய மைண்ட் ஒர்க். உங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்களோ, அந்த படம் இருக்குல்ல, அந்த நிகழ்வு மைண்டில் ஓடிட்டு இருக்கிறத விசுவலைஸ் பண்ணுறீங்கல்ல, அதை நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறது, அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறதுக்கு. சிம்பிளாக சொல்லாங்க, உங்கள் கனவு நனவாகிறதுக்கு, அதாவது அது அப்படியே ரியாலிட்டியில் நிஜமாகவே நடக்கிறதுக்கு நம்ம மைண்ட்னால் செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ், மைண்ட் ப்ராக்டிஸ் தான் விசுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் பேர். அதாவது அதுக்கு நம்ம மைண்டை சேனலைஸ் பண்ணி, எனர்ஜைஸ் பண்ணி, கொஞ்சம் இங்கிலீஷாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நான் தமிழாகவும் பண்ணுவேன். உங்கள் மூளையை ஒரு வழிப்படுத்தி அதுக்கு சக்தி உரை செய்து ஒரே திசையில் உங்கள் முழு அந்த இன்டென்ஷன் ஃபுல்லுவாங்க, முழு விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறத, உங்கள் மனசில் நினைக்கிறத உங்கள் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு மைண்ட் ப்ராக்டிஸ். தட்ஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன். சிம்பிளாக சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லைங்க. திங்க் பாசிட்டிவ், அட்ராக்ட் பாசிட்டிவ், அண்ட் த ரியல் வில் பி பாசிட்டிவ். நம்ம யோசனைகள் பாசிட்டிவ்னஸை, நேர்மறைத்தன்மையை நம்ம எப்பயும் திங்க் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை தான் ஈர்க்கும். இப்போ நடக்கிறதும் பாசிட்டிவாக நடக்க போகுது, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னவெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனில் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன செய்யக்கூடாது? நான் வந்து இது ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த மந்திரம் போடுறது மாதிரி இல்லை. மந்திரகாலன்னு மந்திரம் போட அது தானாக நிகழ்ந்துடும் அப்படின்றதெல்லாம் நடக்க போகிறதில்ல எதுவுமே. அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதில் இவங்க என்னென்னா,
இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய ரோல் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய ரோல் என்ன, சிம்பிளான மேட்டர். இதை பூரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறோம். சரியா? அப்போ அதை பார்க்க போகிறோம். அதோட சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, தப்புன்னு சொல்லு. நானும் கடவுள் ரொம்ப கும்பிட்றாள் தான். சரியா? ஆனால் நான் கடவுளை கும்பிடுவேன், அதெல்லாம் நடந்துருப்பியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு பைத்தியக்காரத்தில். என்ன, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சொல்கிற மேனிஃபெஸ்டோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோட கடவுள் நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வெறும் கடவுள் நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னால் என்னங்க, யாராச்சும் முயற்சி பண்ணுற மனுஷனுக்கு தான் கடவுளுமே உதவுவார். இதில் சிம்பிளானது என்ன. அப்போ அந்த ஒர்க்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் நிறைய இந்த இன்டர்நெட்டில், யூடியூப்பில் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பற்றி, இங்கே போனால் நீ பச்சை கற்பூரத்தை எடுத்துக்க, நீ இந்த மாதிரி விளக்கு பொருத்திக்க, இந்த மாதிரி அது மாதிரி நிறைய கதைகள்லாம் நிறையா போயிட்டுருக்கோம். சாரி, நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நான் வந்து அந்த அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணவும் விரும்பலை. அது ஒரு சைடு தூக்கி ஒரு சைடு வச்சுருவோம். ஏன்னா அது அடையாதா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்லாம் அது தெரியாது. என்ன, அதனால் அது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சிஸ்டம்குள்ள இது கிளியர் கட் ரூட்டு. ஆனால் நிறைய பேருக்கு தன்னுடைய கோலும் தெரியாது, ரோலும் தெரியாது. இது ஒரு ப்ராப்ளம். ஆனால் தன்னை மோட்டிவேட் ஆகியிருப்பாங்க. நான் வாழ்க்கையில் சாதிக்கணும், நான் கட்டாயம் சாதிப்பேன், மோட்டிவேட் ஆகியிருப்பாங்க. அதுவும் வேஸ்ட். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் அது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இது முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட். எஸ், அதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் சொன்னோம்ல, மேனிஃபெஸ்டேஷன், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு, ரோலு, கோலு எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி வெளியே வச்சு சரியில் வச்சுருவோம், இல்லை மறந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மை அறிவது. நான் யார் அப்படி அறிவது. அது சிம்பிளாக எம்ஜிஆர் தான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்காரு, உன்னை எறிந்தால் அப்படின்னு சொல்லி. தன்னை அறிவது, நான் யார். இப்போ சில பேர் சொல்லலாம், ஐ ஆம் ஆவ்சம், ஐ ஆம் தி பெஸ்ட். அந்த மைண்ட் செட்டு சும்மா நடிக்கிறதா இல்லை, எப்போயுமே அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் தி பெஸ்ட்டுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் சில பேர் வந்து நான் ஒர்த்லெஸ்ஸுங்க, நான் வேஸ்ட்டுங்க, நான் என்ன நினச்சி என்ன நடக்குது, எதுவுமே நடக்கிறதில்ல. எல்லாருக்கும் ஆசை தான் இருக்குது, யாருக்கும் ஆசை இல்லை வாழ்க்கையில் முன்னேன்னு சொல்லி. ஆனால் ஏதாச்சும் நடக்குதா, என்ன நினச்சி என் வாழ்க்கையில் அப்படிலாம் ஆகணும்னு சொல்லி. ஆனால் அவன் எவனா எப்படி ஆகிக்கிட்டு போகிறான். ஆனால் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நடக்கிற என் நேரமே சரியில்லைங்க, எதை தொட்டாலும் விளங்குறதில்ல. ஐயோ, நல்லா ஒரு சூசைட் பண்ணுற கண்டிஷனுக்கு போயிட்டேங்க, என்னத்தை செய்கிறது, எங்கிட்டு போனே தெரியல அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்களே உங்களை வேல்யூ பண்ணலைன்னா அந்த உலகத்தில் உள்ளவங்க யார் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மதிங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க. ஆனால் இங்கே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியாமல் அன்இன்டென்ஷனலி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம செய்யக்கூடாதது, நம்மளுக்கு என்னென்ன தவறு நடக்கணுமோ அதை பூரா நீங்கள் சொல்லி சொல்கிறீங்கல்ல, யோசிச்சு நீங்கள், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நீங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் ஈர்க்கிறீங்க. அதை பூரா நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் நடக்கும். அதை ஏன் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ என்னென்னு சொன்னால் எல்லாமே தவறாக நீங்கள், அதாவது ஒரு நடமாடும் மேக்னெட், அதாவது ஒரு மொபைல் காந்த மாதிரி, எதை நெகட்டிவிட்டியை இழுக்கிறதுக்கு ஒரு மொபைல் காந்த மாதிரி நீங்கள் பூராமே நான் நடக்காது, என்னால் முடியாது, நான் ஒர்த்லெஸ், இப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. சாரி, உண்மைக்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி
வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை ஒரு பிரேக் அடிங்க, உட்காருங்க, உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் வாட் ஐ திங்க் அபவுட் மை செல்ஃப், என்னையை பற்றி என்ன நினைக்கிறேன். ஊரில் உள்ளவங்க என்ன நம்மளை பற்றி நினைக்கிறாங்க அதை பற்றி கவலையப்படாதீங்க. நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், சின்ன மேட்டர் தான். ஆனால் அப்படி நினைக்கும்போது இந்த ஐயோ இது நடக்காத அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு போகிறோம். என்ன ஸ்டெப்புங்க, என்னதான் நான் செய்யணும் சொல்லு, அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சிம்பிளுங்க, அதுதான் அஃபர்மேஷன். இப்போ தான் ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வந்திருக்கோம். அந்த அஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக, இன்றைக்கி ஒரே நாளில் இல்லை, இன்றைக்கி சொல்லி சொல்ல போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு மனசு உடஞ்சி போய் கூட உட்காந்துருக்கீங்க, டோட்டலி ஃபேடப் ஆகி கூட உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மட்டும் லேசாக சேஞ்ச் பண்ணி பாருங்க. சிம்பிளாக சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், என்னை உலகமே ரொம்ப மதிச்சிக்கிட்டு இருக்கு, நான் நல்லா இருக்கேன், வா நான் உலகத்துக்கே வழிகாட்டுற ஆள், நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு மட்டும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு உங்கள் மைண்ட் செட்டே மாறிடும். இது ஒரு கேரண்டட் சிஸ்டங்க. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உங்கள் மைண்ட் செட்டே டோட்டலி மாறிடும். அப்போ அதாவது நீங்கள் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் இந்த சில அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இந்த சில அஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்கள். ஐ ஆம் ரிச், ஐ ஆம் பவர்ஃபுல், ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணிக்கிறேங்க. ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் வெரி பாசிட்டிவ், ஐ ஆம் வெரி பாசிட்டிவ் சோல், I am worthy, I am money magnet, I am very attractive person, I am very lucky, I am very successful person, I am the winner, I am the topper, and I am the best, I am very capable, I can do everything, I am very happy, I am fully focused, believe in myself, I am crorepati, I am awesome, I am capable. எல்லாம் சொல்லிட்டு thank you so much universe, thank you so much universe, thank you so much universe, பிரபஞ்சமே I love you, thank you very much universe. யூனிவர்ஸ்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி திங்க் பண்ண நம்மளுடைய தாட் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த அந்த நம்ம தாட் ப்ராசஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கணும் அந்த ஐடியாவே மாறி போயிடும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. நம்மளை பற்றி உள்ள ஐடியா இருக்குல்ல, அந்த தாட் ப்ராசஸ் அந்த இதே ப்ராசஸே மாறிடும். நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது இதை செஞ்சு பாருங்களேன், நீங்களே கூட செஞ்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். உங்களை பற்றி நீங்கள் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் கண்ணாடியில் போய் கண்ணால் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி ஐ ஆம் த ப்ரௌட்னு சொல்லி ஒரு ப்ரௌடு பேசுகிறா நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏங்க நம்ம மதிக்கலைன்னா ஊரில் யார் மதிப்பா? ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. எப்போயுமே மைண்ட் செட்டை அப்படியே வைங்க. எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் எப்போவுமே மேலேயே பறக்கணும், கீழே இறங்கக்கூடாது. சிம்பிளான விஷயம். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பறக்க ஆரம்பிச்சிருவோங்க. வாழ்க்கையிலையும் மேலே பறக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்கள், இந்த ஆல்ரெடி இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன்.
அலோபதி மருந்து. அலோபதி மருந்து கொடுத்தோடனே அது அப்படியே உடம்புல போய் உடனே சரி பண்ணுறதில்ல. அது என்னென்னா, உடம்புல இப்போ இருமலோ சளியோ ஏதோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே நிப்பாட்டும். ஆனால் உள்ளே தான் இருக்கும் அந்த வியாதி. ஆனால் உடனே நிப்பாட்டினோன்னே நம்ம என்ன நினைப்போம், நின்றுச்சு, காய்ச்சல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் திருப்பி அந்த மருந்து வீரியம் குறையும் போது திருப்பி அது ஸ்டார்ட் ஆகும். திருப்பி போடும்போது அது நிப்பாட்டி மட்டும் வைக்கும். நிப்பாட்டு ஒரு 4 நாள் கண்டினியூஸாக என்ன இந்த மனசை நினைக்க ஆரம்பிச்சிருது, இல்லை எனக்கு இருமல் சரியாயிடுச்சு, எனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு, எனக்கு சளி சரியாயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் இல்லாமே போயிடுது. சிம்பிளான ஃபார்முலாங்க. நான் உலகத்தில் பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மைண்டில் நினைங்க. ஆனால் அதோடு சேர்த்து உங்களுக்குள்ள ஃபைட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அவனை அழிச்சிருங்க. ஃபைட் பேக். அதுதான் ரொம்ப மெயின். முள்ள எந்திரிச்சு வரும், இல்லை ஐ ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபைட் பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ லைட்டாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னது மாதிரி பறக்க ஆரம்பிப்பீங்க. பறந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் உலகம் எவ்வளவு பியூட்டிஃபுல்னு சொல்லி. உலகம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த உங்களை பற்றி உங்களோட மைண்ட் செட், உங்களை பற்றி உள்ள மரியாதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி அஃபர்மேஷன் சொல்லணும். ஐ ஆம் தி பெஸ்ட், நான் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்திருக்கேன், நான் எல்லாருக்கும் வழிகாட்டி, உலகமே என்னை மதிக்குது, நான் எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது மாதிரி திருப்பி அஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல போகிறீங்க. மேலும் உங்களை அந்த மதிக்கிறதோட நீங்கள் அஃபர்ம் பண்ணுறதை நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களை பற்றி ஐ ஆம் த பெஸ்ட் நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்க. அது யார் படிக்க போகிறா? நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி வெக்கமாக இல்லை, நம்மளை பற்றி மதிக்கிறதுல என்னங்க இருக்குது? எழுதுங்க. எழுத ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களை கவுண்ட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. அதோடு சேர்த்து ரைட்டு நம்மளை பற்றி இந்த மாதிரி ஏற்றுறோம், ஓகே, அதுக்காக உலகம் நம்மளை மதிச்சிருமா? இல்லை, அவமானப்படுத்த தான் செய்யும். உலகம் அப்படிலாம் ஏற்றுக்கிறாது. ஸோ வாட், ஃபக்கப்புங்க. உலகத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உலகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்க முடியாது. இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். இதை இன்னும் நீங்கள் பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய பவரை சக்தியை ஏற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ரூம் அடைச்சிக்கிறீங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கிறீங்க, காதில் போட்டுட்டு நான் அடுத்தடுத்த கிளாஸில் அதுதானே கிளாஸ் இருக்குதுன்னா கிளாஸ் நிறையா இருக்கும். அதில் சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட், பலவிதமான சப்ஜெக்ட் கலந்து கொடுப்போம். ஓகே, அதில் இந்த அஃபர்மேஷனும் இருக்கும், டெய்லி அஃபர்மேஷன் இருக்கும். உங்களுடைய இன்கம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். உங்களை நன்றின்னு ஒரு மேம்படுத்துறதுக்கு அது ஒரு ட்ராக் இருக்கும். பல கலவையாக போய்கிட்டு இருக்கும் சப்ஜெக்டில். அப்போ அந்த இதில் அந்த அஃபர்மேஷன்ஸை பூரா கேளுங்க. அது பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டு ஜல்லுன்னு மேலே ஏற்றும். ஏன்னா அதை கேளுங்க, உங்கள் கூட உட்காருங்க. நீங்கள் அதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மியூசிக் கேளுங்க, பாட்டு கேளுங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களை ஃபஸ்ட்டு கண்ணாடியில் பாருங்கள். நல்லா கண்ணாடியில் கூர்ந்து பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், திரும்ப பாருங்கள். நல்லா நம்மளை பார்க்கும்போது அது திரும்ப அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்கள் மேலே நம்பிக்கை வரும், ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை ப்ரௌடாக நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல அடுத்த கொஸ்டின் வருது, ஹவு டு யூஸ் த மேனிஃபெஸ்டேஷன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம ஆள் மனசுக்குள்ள உள்ள உலகத்தில் நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். என் மைண்டில் நடக்கிற
உள்ள பிக்சரை அதை வந்து ரியாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. நம்ம மைண்டில் ஒரு விசுவலைஸ் பண்ணி ஒரு பிக்சரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை ரியாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணுறது. பச்சையாக சொல்லாங்க, நம்ம கனவை நனவாக்குவது, நம்ம மனசில் உள்ளதை நிஜப்படுத்துவது, நிஜமாகவே ஆயிரும். ஆனால் வெளியில் நடக்கிற ரியாலிட்டி அது வேற. நமக்குள்ளே உள்ள ரியாலிட்டி, நம்ம குறிக்கோள் நோக்கி போய்கிட்டு இருக்க ரியாலிட்டி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ரியாலிட்டி வேறு. வெளியில் உள்ள ரியாலிட்டி அதை நம்ம அஸ் அ பர்சனாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ளே உள்ள ரியாலிட்டியை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். இந்த இடத்துல தான் நம்முடைய கோல் அண்ட் ரோலை மறந்துடக்கூடாது. அதை நம்ம அந்த கோல் அண்ட் ரோலை மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கியே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம கிளாஸில் நம்ம இதை மாதிரி வகை வகையான ஸ்டெப்ஸு, இது வெறும் அஃபர்மேஷன் மட்டும் இல்லை, வகை வகையான ஸ்டெப்ஸை கொடுத்து, அதாவது எப்படி மாத்திரை மருந்து கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கூட சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி பல ஸ்டெப்ஸ் கொடுத்து உங்களை முன்னேற்றுறோம். அப்போ நம்ம கனவை நனவாக்கக்கூடிய இந்த பாதையில் பிடிச்ச கையை மட்டும் விடக்கூடாது. விட்டீங்கன்னா தேடி வர போகிறதில்ல. இது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. டெய்லி அன்னைக்கு பாடத்தை படிக்க போகிறோங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எத்தனையோ தடைகள் இருக்கும். சில வீட்டில் என்ன நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கடப்புறன்னு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் சின்ன சின்ன தடைகள். அந்த மாதிரி தடைகள் வரும். ஆனால் இது சின்ன ப்ராக்டிஸ், இது ஒரு மைண்ட் ப்ராக்டிஸ். ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆயிடுவீங்க. ஆனால் இதில் சில கஷ்டங்களும் வரும். அதாவது நீங்கள் உள்ளே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருவீங்க, வெளியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஃபெயிலியர், நிறைய பிரச்சனைங்க, எர்த்துக்வாக், பண கஷ்டம், அதெல்லாம் போட்டு உழுப்போம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்குள்ளே உள்ள ஒரு ஈவில் மேனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒரு தூய மனிதன் ப்ரிப்பேர் ஆகிட்டான். அந்த தூய மனிதன் வந்து அவனுடைய குறிக்கோளை மட்டும் நேராக நோக்கி போவான். ஆனால் அப்படி போகும்போது வெளியில் அவமானங்கள், பண கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், என்ன ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் உள்ள ஸ்ட்ராங்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மாறி மீண்டும் அந்த அஃபர்மேஷன் நம்ம கிளாஸ்களை அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், அதாவது நீங்கள் டெய்லி ஒரு வேலைக்கு போவீங்க, அது ரொட்டீனு. ஆனால் அந்த ரொட்டீன் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உள்ள ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், அது வந்து மிகவும் சுகமானது, லவ்வபிள், வெரி வெரி லவ்வபிள். ஏன்னா இப்போ உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை, நீங்கள் பயணத்தை நோக்கி மட்டும் போய்கிட்டு இருப்போம். அதோட கிளாஸும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்குது. அப்படின்னும் போது உங்களை யாருமே நிறுத்த முடியாத கட்டத்துக்கு நீங்கள் பயணம் பட்டுருவீங்க. உண்மையில் இந்த கட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் கூட வராது. உள்ளே வந்து உங்கள் மனசு வந்து அதை நோக்கியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்க அந்த சந்தோஷமாக நடக்கிறது எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு 3 கோடியோ 5 கோடியோ, இப்போ நான் ஒரு 10 கோடியும் போட்டுக்கணும்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்பப்போ சிரிக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய அந்த எத்தனை கோடியோ எவ்வளவோ நம்பர், எத்தனை லட்சமோ ஒரு நம்பர் நினச்சிருக்கீங்கல்ல, என்ன அதை நினைக்கும் போது உங்கள் முகத்தில் சிரிப்பு வரும். இப்போ நீ சிரிக்கும் போது நான் நினச்ச அந்த அமௌண்ட்டை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தற்செயலாக சிரிப்பு வரும்போதும் அந்த அமௌண்ட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். அது ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கிறோம். அப்போ வந்து நம்ம அந்த கனவுலையே நம்ம வாழ ஆரம்பிப்போம். இந்த பாக்கி இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பயணம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அன்னெசரி இந்த சோசியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸ் படம் பார்க்குறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து இருக்க காணாம போயிடும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வந்து என்னென்னா, அதாவது நம்ம மைண்டை சேனலைஸ் பண்ணி நம்ம பாடியை, நம்ம மைண்டை, நம்ம ஆத்மாவை, ஓவரால் நம்ம கம்ப்ளீட் சிஸ்டத்தை அதை சேனலைஸ் பண்ணி நம்மளுடைய ரோல் அண்ட் கோலை நோக்கி நம்ம பயணம் பண்ண வைக்கிறது. அப்படி பண்ண வைக்கும்போது யாருமே நம்மளை நிறுத்த முடியாது. நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு பூராமே வெற்றியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மோடிஜிக்கு இப்போ இதுதான் கண்டிஷன்.
அவர் இன்னும் அப்படி ஒன்றும் ஒரு அதாவது 1000 தலை உள்ள ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன், அவங்க சாதாரண மனுஷன் தான். ஆனால் அவருடைய ரோல் வந்து கிளியர் ரோலை நோக்கி அவர் பயணம் பண்ணும்போது அந்த பிரபஞ்சமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. யாரும் அவரை நிறுத்த முடியல. அதுதான் இந்த கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி கண்டிஷனில் யாரும் உங்களை நெருங்க முடியாது. ஒன்லி உங்களுக்கு வெற்றி தான். அதாவது உங்களை உலகமே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பித்தோம்? நம்ம பெற்றவங்க பிறந்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தா ஒரு மரியாதையாக நினைக்கணும்னு ஆரம்பித்தோம். இப்போ அப்படிலாம் இல்லை. உலகமே உங்களை ரோல் மாடல் எடுத்துக்கணும். எந்த நிலைமையில் இருந்தார், எந்த அளவுக்கு ஆயிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் மாடல் உலகமே மதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பெற்றவங்க பிறந்தவங்கெல்லாம் இது ஏமாத்துறவங்க. என்ன, இதுதான் என்னுடைய ரியல் சக்ஸஸ். ஆனால் இந்த இதில் இதோட சேர்த்து இன்னொரு லேயரில் கிராட்டிடியூட், நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல். அது இப்போ எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோன்னா இடையே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு டீப் பிரெத் பண்ணுங்கள், மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி இடையில சொல்லுவோம்ல. அதே மாதிரி இதில் அந்த நன்றி உணர்வை செலுத்துவது தான், நன்றியை செலுத்துவது தான், ஒவ்வொரு இலக்குக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியை செலுத்துவது தான் நம்முடைய மெயின் டாப்பிக்காக இருக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே வரணும். என்ன, இப்போ ஒருத்தர் பிஎம்டபிள்யூவில் போகிறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன எப்படி அப்படி இல்லை. வாவ், எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்கள பார்த்து அழகு பார்க்கணும், அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணணும். ஒருவேளை அது அந்த கார் அவங்க அப்பா கூட வாங்கி கொடுத்ததா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கீழே அந்த காரு ரொம்ப குறுகிய நாளில் உங்களுக்கு கீழே வரப்போகுன்றது அர்த்தம். ஒவ்வொரு நாணயத்திற்கும் இருபக்கம் உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. இதுதான் நியூட்டன் விதி சொல்லுது. சரியா? அதனால் நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஏற்படக்கூடிய போராட்டத்தில் நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ண வேண்டியதான். ஐ ஹோப் உங்களுடைய அனைத்து கேள்விக்கும் இந்த இடத்துல விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு அஃபர்மேஷன்னா என்ன, இது எவ்வளோ குழப்பமான விஷயத்தை ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். அப்போ உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் திருப்பி கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் கிளாரிஃபை பண்ணி வந்துடும். என்ன, அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய நன்றி உணர்வை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதை கலந்து கொண்டு போங்க. என்ன, இந்த இடத்துல நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா யாராச்சும் கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு இருந்தால் தானே நம்ம நன்றியை தெரிவிக்க முடியும். அப்போ உங்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு எடுத்த பிரபஞ்சத்திற்கும் நான் என்னுடைய மிகப்பெரிய ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கனவுகள் இருந்தது. ஏன்னா அது எப்படி செய்ய போகிறனோ என்ன சொல்லி அது பல வருடங்கள் ஆகணும்னு கூட நான் நினச்சிருந்தேன். ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக கொண்டாந்து கொடுத்துருச்சு. நான் இப்போ எல்லாம் நான் சொல்கிறது போகாமல் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்த கஷ்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தவிர, ஆனால் உங்களுக்கு பிரபஞ்சம் டக்குன்னு உங்களை ஸ்வீட் பண்ணி உங்களை மேம்படுத்தும். அதுதான் என்னுடைய ஸ்பெஷல். என்ன, அது சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கலாம், சில பேருக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அதனால் அந்த அஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணிகிட்டே போனீங்கன்னா அதிசயிக்கத்தக்க வழியில் உங்களுக்கு இது அனைத்துமே நிகழும். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா வழியிலையும் இல்லை இவங்க இறந்து போயிடுவாங்க, கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த ஆக்சிஜன் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை, இல்லை இங்கே கட்டாயம் உயிர் பிழைப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சாமியாக வருது. அருள்லாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளி இந்த அஃபர்மேஷனுடைய சிஸ்டத்தை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். எஸ், அவர் உயிர் காப்பாற்றப்பட்டு, கொஞ்சம் கதை பெருசாக இருக்கும் அது சொல்ல தேவையில்லை, உயிர் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு, சயோகமாக வாழ்ந்துட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நான் பிறக்கும் போதுமே பிறந்த நிலைமையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த நபர். என்ன, அது போக திருப்பி மிலிட்ரிக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து, அதாவது வாழ்க்கையில் ஒரு முறை வலிக்கு விழுந்த நபர். மிலிட்ரிலேருந்து சம்பாரிச்சிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கொண்டு வந்த பணத்தை பல தொழில் பண்ணி சிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி அதுலேயும் நஷ்டப்பட்டு, என்ன தலையில் 2 லட்ச ரூபா கடன். கையில் உள்ள பணம் போனால் பிரச்சனை இல்லை, நான் சம்பாரிச்சே விட்டுட்டேன்னு சொல்லி கூட பொண்டாட்டிகிட்ட திமிரா சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன தலையில் 2 லட்ச ரூபா கடன், 5 வட்டி அப்படின்னும் போது மாதத்துக்கு 12,500 ரூபா வட்டி கட்டணும். இன்றைக்கி இல்லை, இது 2004 2003 இந்த ரேஞ்சில் அப்படின்ற கட்டத்தில் இல்லை நான் மீண்டும் சம்பாதிப்பேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கொண்ட முயற்சியில் பல வெற்றிகள் ஆண்டவன் கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் தான் வெற்றி அடையணும், என்னுடைய கடன் தீரணும், 2 லட்ச ரூபா கடனுக்காக தான் நான் போனேன். ஆனால் அதில் பிரபஞ்சம் கொடுத்தது பல பேர் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களை மீட்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. நான் 2 லட்ச ரூபா கடனுக்காக போனேன். ஆனால் 40 லட்ச ரூபா கடன் சம்பாதிச்சப்போ தான் காரெலாம் வாங்கிட்டேன். அப்போ தான் வந்து என்னுடைய கடனை அந்த 2 லட்ச ரூபா கடனை கொடுத்தேன். ஏன்னா அந்த கடனை கொடுத்தாச்சுன்னா என்னுடைய ஃபயர் போயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 2 லட்ச ரூபா கடனாக இருக்குது, நான் எப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால், அதாவது கடைக்காரவங்க வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் வீட்டில் கேட்டு டேபிள் கீழே ஒழிஞ்சிக்கிட்டு என் பொண்ணுகிட்ட என் பையன்கிட்ட அப்பா இல்லை, அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவோம். குழந்தையும் அப்பா இல்லை, அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மலையில குரலை சொல்லுவோம். ஆனால் அந்த நேரத்தில் நான் கால் மட்டும் தெரியும் அவங்க அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. உள்ளே தான் இருப்பேன், போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் நிற்பாங்க. சரி அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மனசில் என்ன ஓடுனா, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் வந்து நம்ம பெத்த குழந்தைக்கு நம்ம போய் சொல்ல வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு வெக்கமான சூழல் இருக்கும். அப்படியெல்லாம் வாழ்ந்து மீண்ட நபர் தான். ஆனால் அடுத்து 2004 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 6 வருஷத்தில் ஒரு 1.5 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு வந்தேன். அதே பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் முடித்து கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் இதில் பை ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு பல பேர் வாழ்க்கை கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டேன், இது 2010 வந்துட்டேன். ஆனால் அங்கே நான் விட்டுட்டு நான் கற்றுக் கொடுத்த வேலையை உங்களுக்கு எப்படி அதை செய்யணும் இதை செய்யணும், இல்லைனா அவங்களுக்கு டீம் விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறேன். அங்கே அதோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப பக்குவமாயிட்டு. ஆனால் அப்படி இருந்த நபருக்கு யார் அந்த சொன்னதை கேட்டு பயணம் பண்ணாங்களோ அவங்க வந்து சிலர் வந்து நான் தான் 1.5 கோடி, அவங்க குருநாதர் தான் 1.5 கோடி சம்பாதிச்சு வந்தார். ஆனால் அவங்க 7 கோடி சம்பாதிச்சுட்டு, ராமச்சந்திரன் ஒரு பையன்லாம் 7 கோடி சம்பாதிச்சிக்கணும்னு சொல்லி ஒரு நாள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டுட்டு. ஆனால் இது 2013-14 அளவுக்கு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ அதோட விட்டுட்டு என்னுடைய சொந்த கம்பெனி எடுத்து நான் இப்போ மேன் பவர் கம்பெனி வச்சுருக்கேன், அதை எடுத்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் 2022 தான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது அப்போ வந்து ஒரு மிச்சர் 2 கிலோ 3 கிலோ மிச்சரை வாங்கி பிளாஸ்டிக் கவரில் 5 ரூபாய்க்கு அடைச்சி அதை சரஞ்சரமாக போட்டு கடையில் போடுற சைக்கிளை கட்டிட்டு போகும்போது சைக்கிளே பெரிய மஞ்சனமாக வந்து வைக்கல் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்த அம்மா வந்து அதுவும் வந்து கேட்டுச்சு. என் கூட ஒரு 4 வருஷம் தொடர்ந்து பயணிச்சிச்சு. அப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் அதுக்கு மேலே பயணிச்சு இப்போ 2022 டைமில் நான் கேள்விப்பட்டேன் அந்த அம்மா 200 கோடி. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அவங்க குருநாதர், அதாவது எப்போவுமே எதிரி வந்து நம்மளை வந்து திகைக்கிறது மாதிரி அவனை தோல்வி அடையணும், சும்மா அவனை போராடி தோற்கடிக்கணும், அவன் வெக்கப்படுற அளவுக்கு அவன் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய என்னுடைய சீடர்கள் எனக்கு அப்படி ஒரு வெற்றி காமிச்சு கொடுத்துருக்காங்க. நானே இப்போ போய் ஹாய்னு கூட சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. அந்தளவுக்கு 200 கோடினா கொஞ்சம் யோசிச்சுப்பார். என்ன எத்தனை காரு, 2 கோடி காரு எத்தனை கார் இருக்கும், 10 கோடி வீடுகள் எத்தனை இருக்கும், கொஞ்சம் யோசிச்சுப்பார். அப்போ அந்தளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அப்போ நான் அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ பென்ஷனாக ஆச்சு, சரி நம்ம இந்து ராஷ்டிரம் சொல்லி வச்சுட்டு இந்துத்துவத்துக்காக சில வேலைகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு இழைச்சி போயிருந்த மனிதன் வந்து இப்போ மீண்டும் இந்த வகுப்புகளில் வந்து நானும் இப்போ ப்ராசஸ் ஆகி இப்போ நான் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போனது அதுக்கடுத்தது வரைக்கும் அது வந்து இல்லை, ஸ்கூலுக்கு போனது அடுத்தது மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணது ஏறத்தாழ 1998 ரிட்டையர்மெண்ட் வந்தேன். அது வரைக்கும் பாஸ்கருடைய 1.0 அதுலேருந்து 98 இப்போ இத்தனை பேரை சம்பாதிக்க வச்சது இதெல்லாம் செஞ்சது. இப்போ இந்த 2024 வரைக்கும் 2024 அக்டோபர் வரைக்கும் பாஸ்கருடைய 2.0. சரி நீ என்ன ரிட்டையர்மெண்ட் வயசு 60 தாண்டிடுச்சு, 60 கல்யாணம் முடிச்சாச்சு அப்படின்லாம் யோசித்த மனுஷனுக்கு இல்லைங்க, இப்போ ஐ ஆம் பாஸ்கோடைய 3.0 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஏன் ஒரு கலைஞர் இருக்குன்னா அது இப்போ எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம், இப்போனா வயசு என்ன போச்சா, அதெல்லாம் இளமைங்க, துள்ளி விளையாடும் இளமை அப்படின்னும் போது இப்போ எவ்வளவோ பேருக்கு இந்த கொடுக்கலாம். அப்போ முதல்ல டார்கெட் இருந்துச்சு
7 கோடி, அடுத்தது 200 கோடி ஆயிருக்கு. இதுலேயும் வந்திருக்கீங்க. இதில் எத்தனை பேர் இன்னும் எத்தனை கோடிகளை சம்பாதித்து இன்னும் எத்தனை பெரிய பெரிய உச்சத்தை தொட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிடிச்ச கையை மட்டும் விடாதீங்க. செய்ய வேண்டிய இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன விலை தாங்க. என்னங்க, சாதாரண விலை தாங்க. நீங்கள் வந்து ஒரு இவ்வளவு நல்ல விஷயத்தை எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். பேசாயே 4 அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். 4 நாளைக்கு அட்டன் பண்ண, அப்புறம் என்னன்னு சொல்லி கேளு. இதெல்லாம் 10,000 ரூபா மதிப்புள்ள கிளாஸ் உனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இது சொல்ல முடியாதா என்ன? அப்போ அந்த மாதிரி அவங்கள கிளாஸில் அட்டன் பண்ண வைங்க. அதுதாங்க நீங்கள் சொல்லி 20 பேர் லிஸ்ட்டை போடுங்க. அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லிட்டு எஸ் லிஸ்ட் ஆகினா நாங்கள் கிராஸ் கட் செக் பண்ணுவோம். எஸ் லிஸ்ட்டாக இருக்கணும் என்ன போடுங்க. நீங்களும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் சேர்த்து விட்ட 20 பேருக்குமே ஃப்ரீயாக டிக்கெட், மொத்தம் 21 டிக்கெட் கிடைக்குது இதுக்கு முன்னாடி என்ன. அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் ஆகி உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பாகவும் கொடுக்கணும். இல்லை நான் உறுப்பினராக இருக்கேன்னா அப்போ 10 பேர் ஜாயின் பண்ண வைங்க. நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த வருமான வாய்ப்பு திட்டத்தை கொண்டு போக மாட்டேன். நீங்கள் உறுப்பினர் தான். அடுத்தவங்க குரூப்பில் சேர்த்து விடுவோம். இதுலன்னா நீங்கள் குரூப்புடைய அட்மினாக இருப்பீங்க. நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ அந்த மாதிரி பண்ண போகிறோம் என்ன. அப்போ இதுதான் நம்ம செய்ய போகிறது. அப்போ நான் பீயிங் சண்டே வந்து உடனடியாக செயல்படுங்க, விடாதீங்க. சண்டேல முன்னே மண்டே லீவ் போட்டு கூட செய்யுங்க. அவ்வளோ முக்கியமானதுங்க. புதன்கிழமை அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் லைஃப்பையே திருப்பி போடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரியா? அப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபைனா இந்த வீடியோ திருப்பி கேளுங்க. இல்லை நான் ஒரு கால் பண்ணிடுங்க. கால் பண்ணுறதுக்கு சங்கடமே பண்ணாதீங்க. நான் சாதாரண நபருங்க. குரூப்பில் கூட ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் நிறைய பேசுவேன். ஆனால் மனசு வந்து ரொம்ப இளைய மனம். நீங்கள் கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆனால் நீங்கள் சொல்லாமல் முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நான் இங்கேருந்து மனசில் வந்து ஒரு திட்டுவேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க என்னன்னு சொல்லி. இப்போது உங்களுடைய பயணம் சிகரத்தை நோக்கி புறப்படுகிறோம். ஆனால் சிகரம் என்றதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் இந்த சிகரத்தை அடைவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். ஏன் இந்த சிகரத்தை அடைவதற்கு தான் நீங்கள் பிறந்தவர்கள். ஏன்னா உங்கள் மனசில் தான் இந்த லிஸ்ட், இந்த கோல், ஓவராலுக்கு அந்த கோல் செட்டிங்லாம் மாறுபடுது. அப்போ இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு உங்களுடைய சிகரத்தை, அப்போ இந்த சின்ன சின்ன ரூபா சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப தூரமாக போயிடும். சரியா? அப்போ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நம்ம ஒன்றும் ஒரே இடத்துல வந்து அந்த சிகரத்தை போய் பாஞ்சு அடைய போகிறதில்ல. சிகரம் அங்கே இருக்கட்டுங்க. நம்ம ஒவ்வொரு படியாக தான் ஏற போகிறோம். ஒவ்வொரு படின்றது வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய தூரமெல்லாம் இல்லை. பயணப்படுவோம். வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும், அதோடு என்னுடைய நன்றி உணர்ந்திருக்கிறேன். மிக்க நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி, என்னை படைத்த ஈஸ்வரனுக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.